1945 அந்த காலகட்டத்தில் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடி இங்கு இருக்கக்கூடிய பெரிய தலைவர்கள்லாம் ஒன்றிணைந்து வெள்ளையினை வெளியேற்ற வேண்டும் என்கின்ற உறுதியோடு போராடியவர்கள். அதில் மிக முக்கியமானவர் நம்ம தீரன் சின்னமலை ஐயாவோடு இணைத்து போராடிய மிக முக்கியமான கட்டுத்தலைக்காரன் குணாள நாடார் ஐயாவுடைய பெருமையை 219 ஆண்டுகள் கழித்தும் அந்த பெருமையை நாம் இன்றும் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் என்றால் இளைஞர்களுக்கு குறிப்பாக செல்ல வேண்டும் என்பதற்காக. படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள், அடுத்த கட்ட இளைஞர்களுக்கு நம்முடைய தலைவர்கள் இப்படியெல்லாம் இருந்திருக்கின்றார்கள், இப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கின்றார்கள். இந்த நினைவுவிழா என்ன செய்யும்? ஒரு ஆண்டுமே நினைவுவிழா எதற்காக கொண்டாடும்? நினைவுவிழா கொண்டாடுவதன் மூலமாக அவர்கள் நினைவு எப்பொழுதும் நம்மோடு இருக்க வேண்டும் என்பதற்காக. இரண்டாவது, அவருடைய சரித்திரம் அடுத்த தலைமுறைக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக, நாம் மறந்துவிடக் கூடாது என்பதற்காக. கடந்த 3 ஆண்டுகளாக தொடர்ந்து அந்த பகுதிக்கு வரும் பொழுது ஐயா குணாள நாடார் அவருடைய நினைவஞ்சலிலே பங்கேற்று மிச்ச தலைவர்கள் எல்லா நினைவஞ்சலும் பங்கேற்றுக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த முறை நம்முடைய அண்ணன் கோட் விஸ்வநாதன் அவர்கள் கடந்த முறை நிகழ்ச்சி நடத்திய பொழுது அழைப்பு கொடுத்திருந்த பொழுது நம்முடைய யாத்திரை நடந்து கொண்டிருந்தது. அப்பொழுது அண்ணன் உறுதியளித்திருந்தேன், அண்ணா நிச்சயமாக இங்கே வருகின்றோம், இந்த ஆண்டு மன்னித்துக் கொள்ளுங்கள், நீங்க வருவதற்கான வாய்ப்பு குறைவென்று, ஆனால் அடுத்த முறை நீங்கள் வர வேண்டும் என்று அங்கோடு கேட்டுக் கொண்டிருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய யாத்திரை கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கும் பொழுது கோபிச்செட்டிப்பாளையத்திற்கு தன்னுடைய குழுவோடு வந்திருந்தார். நாடார் சங்க மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய எல்லா தலைவர்கள் நண்பர்களோடு கோபிச்செட்டிப்பாளையம் வந்து ஒரு பெரிய கோரிக்கை மனுவோடு கொடுத்திருந்தாங்க. அதையெல்லாம் ஆமோதித்து இங்கே வந்து கௌரவப்படுத்த வேண்டும், உங்களை சந்திக்க வேண்டும் என்பதற்காக வந்திருக்கின்றோம். அதனால் பெரிய உற்சாக வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். என்னோடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் எல்லோரும் என்னோடு வந்திருக்கின்றார்கள். மிக முக்கியமாக இந்த பகுதியினுடைய வடக்குறிச்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக மக்கள் மருத்துவராக இருக்கக்கூடிய அம்மா சரஸ்வதி அம்மா அவர்கள் என்னோடு இருக்கின்றார்கள். அவர்களுக்கு மாவட்டத்தினுடைய ஆற்றல் மிகுந்த தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் வேதானந்தம் அவர்கள் இருக்கின்றார்கள். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, கோவையிலிருந்து என்னோடு வந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய மாநில தலைவர் அண்ணன் ஜி கே நாகராஜன் அவர்கள் இருக்கின்றார்கள். வாழ்த்துக்களை தெரிவித்து, எங்களுடைய மூத்த தலைவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொருளாளர், எமர்ஜென்சி காலகட்டத்தில் சிறைக்கு சென்றவர், ஒரு நீண்ட நெடிய ஒரு அனுபவம் இருக்கக்கூடிய அண்ணன் SR சேகர் அவர்கள் இருக்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக தூத்துக்குடியிலிருந்து நேற்று பயணத்தை ஆரம்பித்து இரவு சென்னைக்கு வந்து காலையில சென்னையிலிருந்து கிளம்பி இந்த நிகழ்வுக்கு வர வேண்டும் என்பதற்காக வந்திருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய துணைத் தலைவர், முன்னாள் பாராளுமன்ற நம்முடைய மூத்த தலைவர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் சேலஞ்சர் துரை அவங்க இருக்கிறாங்க. அவர்களுக்கு இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்து, என்னோடு வந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய இயக்கத்தை சார்ந்த எல்லா தலைவர்களும் இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். சென்னிமலை வடக்கோட்டையத்துடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் சுரேஷ் அவர்கள், தேசிய பொதுக்குழு உறுப்பினராக இருக்கக்கூடிய அண்ணன் பழனிசாமி அவர்கள், காசிபாளையம் மேற்கு மண்டல தலைவர் காமராஜன் அவர்கள், அண்ணன் பத்மநாபன் அவர்கள், பரமசிவம் அவர்கள், கார்த்திவேல் அவர்கள், ராம்பிரசாத் அவர்கள், பிரபாகரன் அவர்கள், குரு குணசேகரன் அவர்கள், அசோக் அவர்கள், சிவகாமி மகேஸ்வரன் அக்கா அவர்கள், அருமை சகோதரி மோகன் பிரியா அவர்கள், மேடையின் மீது இருக்கக்கூடிய எல்லா அன்பு தலைவர்கள், எங்களுடைய கட்சியினுடைய எல்லா நிர்வாகிகளுக்கு மறுபடியும் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு சகோதர சகோதரிகளே, பட்டி தொட்டி எல்லாம் ஏன் இந்தியா முழுவதுமே கர்ம வீரர் காமராஜர் ஐயாவுடைய புகழை பாடக்கூடிய அவருடைய தொண்டன் நான். இந்தியா கர்நாடகால கிட்டத்தட்ட எல்லா மாவட்டத்திலும் அவரை பற்றி பேசியிருக்கின்றேன். ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பேசியிருக்கிறேன் ஐயா. எங்கெல்லாம் போய் பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கோ காமராஜர் ஐயாவுடைய புகழை சொல்லித்தான் நான் பேச்சு ஆரம்பிச்சேன். காரணம் வாழ்ந்திருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும். இந்தியாவில் எல்லோருக்கும் காமராஜர் ஐயாவை தெரிந்திருந்தாலும் கூட இப்ப இருக்கக்கூடிய தலைமுறைக்கு மறுபடியும் அறிமுகப்படுத்த வேண்டும் என்பதற்காக அதில் எப்பொழுதும் கூட நான் உறுதியாக இருந்திருக்கின்றேன். அந்த எடுத்ததிலிருந்து ஒரு விஷயத்தை கூட நான் பின்வாங்கியது இல்லைங்க ஐயா. காமராஜர் ஐயாவை பொறுத்தவரை அவர் கனவு கண்ட, அவர் 9 ஆண்டு காலம் தமிழகத்தை எப்படி வழிநடத்தினாரோ அதே போல ஒரு ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் எல்லோரும் காமராஜர் ஐயா கனவு கண்ட ஆட்சி வர வேண்டும் என்றால் அதிகாரம் மக்களுடைய கையில் இருக்கும். ஒரு சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனும் கூட தன்னுடைய வாக்குக்கு மரியாதை இருக்கு, தன்னை இந்த ஜனநாயகத்தில் மதிக்கிறாங்க, சாதி வேதங்களை எல்லாம் தாண்டி ஒரு தனி மனிதனுக்கு தமிழகத்தில் மரியாதை இருந்ததுன்னா அது கர்ம வீரர் காமராஜர் ஐயாவுடைய 1900
அதற்காக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்றோம். அவர் போன்ற அரசியலை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக முயற்சி எடுக்கிறோம். அது முக்கியமானது பணத்திற்கு கையா. ஒன்று, அரசியல நேர்மை இருக்கணும், சுத்தம் இருக்கணும். அரசியல திரும்பவும் நாணயம் வரணும் முதல்ல. இரண்டாவது, கிராமப்புறத்தை நோக்கி அரசு செல்ல வேண்டும். அதற்கு மிக முக்கியமானது மறுபடியும் பணமரத்திற்கு நாம கொண்டு வரணும். பணமரத்தை பொறுத்தவரை 160க்கும் மேற்பட்ட விஷயங்கள் ஒரு பணமரத்தில் கிடைக்கிறது இல்லையா? 160க்கும் மேற்பட்ட பொருட்கள் கிடைக்கிறது. அதனால பாரதிய ஜனதா கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமான கொள்கை தமிழகத்திலே மறுபடியும் கல்லை இறக்க வேண்டும் என்பதிலே தெளிவாக இருக்கு. எவ்வளவு வெளிப்படையாக இருக்கின்றோம் என்றால், டாஸ்மார்க்கை 3 ஆண்டுகள்ல முற்றிலும் மூடிவிட்டு, முதல் ஆண்டுல 3ல் 1 பங்கு, இரண்டாவது ஆண்டு 3ல் 2வது பங்கு, மூன்றாவது ஆண்டுல 3ல் 3 பங்கு. 3 ஆண்டுகள் நாம் மூடும் பொழுது படிப்படியாக ஒரு ஆண்டும் கள்ளுக்கடைகளை திறந்து அதன் மூலமாக விவசாய பெருமக்களுக்கு மறுபடியும் மரியாதையை கொண்டு வரணும், வருமானத்தை கொண்டு வரணும். குறிப்பாக யாராவது மது அருந்த வேண்டும் என்று செயற்கையாக இருந்தாங்க, இயற்கையான பானங்கள் இருந்து கொண்டு வர வேண்டும் என்பதிலே செல்ல தெளிவாக. உங்களுடைய இயக்கம் சார்பாக நீங்கள் கொடுத்த கோரிக்கை மனு கூட அதே மனுதான். தமிழகத்தில் திரும்ப கள்ளுக்கடைகளை திறக்க வேண்டும் என்பது உங்களுடைய மனுவாக கூட போன ஆண்டு கொடுத்தீர்கள். உறுதியாக இருக்கின்றோம் என்பதை இந்த நேரத்திலே சொல்வதை என்னுடைய கடமையாக நான் கருதுகின்றேன். இரண்டாவது, அண்ணன் இன்னொரு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு குணாளனாளர் ஐயாவுடைய பெருமை தமிழகம் முழுவதும் போடுங்கண்ணா. வெறும் கொங்கு பகுதியில மட்டுமே குணாளனாளர் ஐயாவுடைய பெருமை நமக்கு தெரிந்திருந்தாலும் கூட பட்டியலுக்கு எல்லாம் போனோம். தூத்துக்குடிக்கு போனோம், திருநெல்வேலிக்கு போனோம், கன்னியாகுமரிக்கு போனோம், எல்லா இடத்திற்கும் போக வேண்டும். அதற்கான முயற்சி எடுக்க வேண்டும் என்று சொன்னார். நிச்சயமாக அதற்கான முயற்சியை பாரதிய ஜனதா கட்சி எடுக்கும் என்கின்ற உறுதிமொழியை தெரிவித்து, மூன்றாவது மிக முக்கியமானதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தீரன் சின்னமலை ஐயா அவர்கள், அவருக்கு தளபதியாக இருந்த குணாளனாளன் ஐயா அவர்களோ